ஜுஜுட்சு கைசன் மங்கா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சாப்டரில் ஆக்சுவலாக வந்துட்டு சுக்குனா வந்துட்டு கஷிமோ கிட்ட ஒன்று சொல்லியிருப்பான். ஸோ நீயும் கோஜோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துமே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஆனால் வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பான். பட்டு இந்த மாதிரி நான் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் தான் உங்கள் கிரா. ஸோ எல்லோரும் கோஜோவை வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு காட் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு மாடர்ன் டேவோட சார்சரஸ்லேயே கோஜோ தான் ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். ஸோ அவனுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற பவர் கேப் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த நனாமியை வந்துட்டு ஒரு சீனில் யூஜி கிட்ட சொல்லியிருப்பான், நீ வந்துட்டு ஒரு சார்சராக வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் ஜுஜுட்சுவில் அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே நீ வந்துட்டு கோஜோ கூட உன்னை கம்பேரே பண்ணிக்காத அப்படின்ட்டு இருப்பான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஒரு சார்சரும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயத்த கோஜோ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போகிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அண்டு வந்துட்டு நம்ம கோஜோவும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு தனியாகவே தான் இருப்பான். அதாவது முக்கியமான சீன்ஸில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி மற்ற நேரம்லாம் எப்போவுமே தனியாகவே தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஜுஜுட்சு கைசனில். தென் வந்துட்டு நம்ம கோஜோவோட ஃப்ரெண்டு கெட்டோ கூட இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கோஜோ வந்துட்டு நிறையா வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் ஒரு மாதிரி ஜாலியாக. தென் கெட்டோ வந்துட்டு அவனை விட்டு போகிறப்ப அதுக்கப்புறம் கோஜோ வந்துட்டு நிறையா இடத்துல சிரிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு கோஜோவோட சிரிப்பில் வந்துட்டு ஒரு எம்டினஸ் தான் தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு சிரிச்சே இருந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு கெட்டோவை தாண்டி வேறு யாரும் வந்துட்டு அவங்களோட பெருசாக அட்டாச்சாக இருந்திருக்க மாட்டாங்க. அவனும் யாரு கூட இருந்திருக்க மாட்டான். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா டோஜி கூட போட்ட சண்டையில் தான் வந்துட்டு அவேக்கன் ஆகிருப்பான் கோஜோ. அவன் பிறக்கிறப்பே ஆக்சுவலாக ஓவர் பவர்டான ஆளாக இருந்தாலுமே அந்த அவேக்கனிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம டோஜி கூட சண்டை போடுறப்ப தான் பண்ணியிருப்பான் அவனோட ஃபுல் பவரையும். ஸோ அதிலிருந்து வந்துட்டு அவனை எல்லோரும் பார்க்குற விதமே சேஞ்ச் ஆகிரும். ஸோ எல்லாத்தையும் கோஜோ காப்பாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. பட் ஆனால் கெட்டோ மட்டும் வந்துட்டு அப்படி இருந்திருக்க மாட்டான். காட் லெவலில் கோஜோ எல்லோரும் பார்க்குற மாதிரி கெட்டோ பார்த்துருக்க மாட்டான். ஸோ தென் வந்துட்டு கோஜோ எப்படி காட் லெவல் பவரோடு இருக்கான்னா அதுக்கு காரணம் வந்துட்டு 6 ஐஸும் லிமிட்லெஸ்ஸும் பவர் அப்படிங்கிற பவர் தான். பவர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் ஸோ எல்லாருமே வந்துட்டு கோஜோ ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே வந்துட்டு கோஜோவுக்கு பேக் ஃபயராகவும் இருக்கிற மாதிரி ஆகிடும். அவனோட லோன்லினஸ்க்கு காரணமாக ஆகிடும். ஏன்னா வந்துட்டு ஆரம்பத்துலேயே சொன்னது தான் நான். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கோஜோவை காப்பாற்றிடுவான் அப்படின்னா வந்துட்டு கோஜோவை யார் காப்பாற்றுவான்னு கோஜோவுக்கு ஒரு தாட்டு இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு அனிமேஸ்லேயும் மங்காவிலையும் காட்டியிருந்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன தாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு கெட்டோ போனதுக்கப்புறம் அது வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. கெட்டோ இருக்கிற வரைக்கும் கெட்டோ வந்துட்டு கோஜோ வந்துட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்துருக்க மாட்டான். கோஜோ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அது இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கெட்டோ இருந்திருப்பான். ஸோ கோஜோவுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பிகாஸ் ஏன்னா எல்லோரும் வந்துட்டு அவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறப்ப மட்டும் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறது. கெட்டோவுமே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோஜோ வந்துட்டு அந்த ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கெட்டோ போனதுக்கப்புறம் தான் கோஜோவுக்கு வந்துட்டு நடந்திருக்கும். கெட்டோ இருக்கிற வரைக்கும் அவன் வந்துட்டு அது ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணி இருந்திருக்க மாட்டான் கோஜோ. ஸோ சேடான திங் என்னென்னா வந்துட்டு ஜுஜுட்சு வேர்ல்டே காப்பாற்றுற அளவுக்கு பவர் இருக்கிற நம்ம கோஜோவால் வந்துட்டு அவனோட லோன்லினஸ்லேருந்து காப்பாற்ற யாரும் இல்லைங்கிறது தான். ஏன் வந்துட்டு சொல்கிறேன்னா கோஜோ செத்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு கோஜோ அந்த ரெல்மில் போய் மீட் பண்ணியிருப்பான் கெட்டோவை. ஸோ அப்போ வந்துட்டு கெட்டோ கோஜோ பேசிகிட்டு இருக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணுற கோஜோ அப்படின்னு வந்துட்டு கெட்டோ கேட்குறப்ப இல்லை கிங் ஆஃப் கோர்ஸ் உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தான். தென் வந்துட்டு அவன் கையில் செத்ததுக்கு நான் வந்துட்டு பெருமை தான் படுறேன் அப்படின்ட்டு இருப்பான். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு கோஜோ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு ப்ரைடான ஒரு டெத் தான் அவங்க வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ வயசாகி சாகிறதோ இல்லை ஏதாவது டிசீஸ் வந்து சாகிறதோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு எல்லோரும் அவங்கள ஒரு காட் லெவலில் ட்ரீட் பண்ணுறப்போ அது வந்துட்டு அவங்களுக்குள்ள தானாகவே வந்துடும். ஸோ அதனால தான் வந்துட்டு சுகுனா கையில் கோஜோ செத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த சுகுனா கையில் செத்தது வந்துட்டு பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தென் வந்துட்டு அதர் சைடு பார்த்துட்டோம்னா கெட்டோ கேட்குறப்ப இல்லை நீ திருப்பியும் போகிறதா இருந்தால் சவுத் சைடு போ, அப்படி இல்லைன்னா நார்த் சைடில் அப்போ அப்படின்ட்டு இருப்பான்.
ஸோ கோஜோ ஆன் நார்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ கோஜோக்கு வந்துட்டு திருப்பி வர்றதுக்கு வந்துட்டு ஒரு இதுவே கிடையாது, ஒரு ஐடியாவே இருக்காத மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். கோஜோ திரும்பி வந்திருக்க மாட்டான். கோஜோவோட பாடியை தான் எடுத்து யூட்டாக எடுப்பான். கோஜோவோட பாடியில் அவனோட லோன்லினஸ் தான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. ஸோ அவன் வெளியே காட்டிக்கினாலும் அதான் உண்மைங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கோஜோ வந்துட்டு நிஜமாலுமே லோன்லினஸை ஃபீல் பண்ணானா, அப்படி இல்லைன்னா சுகுணா அப்படியே போகிற போக்கில் ஏதாவது அடிச்சு விட்டானா கஷிமா கிட்ட அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம சுகுணாவையும் அனலைஸ் பண்ணுவோம், ஏன் வந்துட்டு சுகுணாவுக்கு அந்த லோன்லினஸ் பிரச்சனையாக இல்லை அப்படிங்கிறத. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கோஜோ ஃபேனாக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.